ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைவர் விஜய் சற்று நேரத்தில் அறிமுகம் செய்ய இருக்கிறார். இதற்காக கட்சியினர் சென்னை வருகை தந்திருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். சென்னையில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இன்று நடைபெறுகிறது. வேட்பாளர் பட்டியலை இன்று வெளியிட இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அதற்காக தாவேக கட்சி சார்பாக அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் கட்சியினர் வருகை தந்திருக்கிறார்கள். சட்டப்பேரவைத் தேர்தலில் 4 முனை போட்டிதான் இருக்கும் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அரசியல் நோக்கர்களின் பார்வையாக இருக்கிறது. முதலில் நாம் தமிழர் கட்சியினர் ஏற்கனவே 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை அறிமுகம் செய்திருந்தனர். அதற்கு பிறகு அதிமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. நேற்று திமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது தாவேக இன்றைக்கு வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். தாவேக தலைவர் விஜய் அதற்காக வந்து கொண்டிருக்கிறார். காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைகிறார். வீரகுமார், என்ன விவரம்? திலகவதி, இன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு புதுச்சேரியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அறிமுகப்படுத்தி உரையாற்ற இருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்காக தற்போது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் இருந்து புறப்பட்டிருக்கிறார். நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டல்ல நடைபெறக்கூடிய இந்த அறிமுக கூட்டத்துல விஜய் கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் 234 வேட்பாளர்களையும் அதே போல புதுச்சேரியில 30 வேட்பாளர்களையும் அறிவித்து சிறப்புரையாற்ற இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். விஜய் நீலாங்கரை இல்லத்தில் இருந்து சரியாக 10 மணி அளவுல புறப்பட்டு தற்போது திருவான்மியூர் வழியாக அண்ணா சாலை, அதன் பிறகு நுங்கம்பாக்கம் வந்து நுங்கம்பாக்கம் ஹோட்டல்ல நடைபெறக்கூடிய அந்த வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்கிறார். பலமுறை தமிழக வெற்றி கழகம் சார்பில் என்னுடைய வாகனத்தை பின்தொடராதீர்கள் என தொடர்ந்து வலியுறுத்தியும் தொடர்ச்சியாக இளைஞர்கள் ஆபத்தான முறையில விஜயனுடைய வாகனத்தை, இருசக்கர வாகனத்துல விஜயனுடைய காரை பின்தொடர்ந்தே வருகிறாங்க. அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. காலை முதலே பலரும் விஜயனுடைய இல்லத்தின் முன்பு விஜயை காண்பதற்காக திரளாக கூடியிருந்தாங்க. தற்போது விஜய் அவருடைய வாகனத்துல நீலாங்கரை இல்லத்தில் இருந்து புறப்பட்டு திருவான்மியூர் வழியாக நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல்ல நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருக்கிறார். வழிநெடுகிலும் 2 சக்கர வாகனத்துல விஜயினுடைய ரசிகர்கள், தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் விஜயை பின்தொடர்ந்தபடியே ஆபத்தான முறையில் தொடர்ந்து பயணித்து வருகிறார்கள். வீரகுமார், வேளச்சேரி, பெரம்பூர் அல்லது விருகம்பாக்கம் அப்படின்னு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ். விஜய் பெரம்பூர்ல போட்டியிடுகிறார் அப்படின்றதான் தகவலாக இருக்குது. விஜய் உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஆதவ அர்ஜுனா ஆகட்டும், புசி ஆனந்த் ஆகட்டும், இவங்கெல்லாம் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கு? ஏற்கனவே 3 கட்டமாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் வேட்பாளர் நேர்காணல் என்பது விஜய் தலைமையில பனையூர் அலுவலகத்துல நடைபெற்றிருந்தது. அதுல முக்கிய நிர்வாகிகள் பலரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் விஜய் நேர்காணல் நடத்தி இருந்தாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் சென்னையில முக்கிய சட்டமன்ற தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் பலரும் போட்டியிட இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு 2 தொகுதிகளிலையும் போட்டியிட இருக்கிறாங்க என தெரிவித்திருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியிலையும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தியாகராய நகர் தொகுதியிலையும் போட்டியிடுவார் என தெரிவித்திருக்கிறார்கள். அதே போலவே பலரும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் போட்டியிடுவார்கள் என தெரிவித்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து செல்வாக்கு அதிகம் இருக்கக்கூடிய வாக்குகள், அப்புறம் மற்ற அந்த கணக்கெடுப்பு ஏற்கனவே தமிழக வெற்றி கழக சார்பில் கணக்கெடுப்பு எடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்தந்த நிர்வாகிகள் வேட்பாளர்களாக பிற தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.